நான் இன்னொன்று சொல்கிறேன் உங்கள்கிட்ட, ஏடிஎம்கே பற்றி பேச வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனால் அவங்க கண்டிப்பாக ஜெயிக்க போகிறதில்ல. அது வந்து வீண் விவாதமாயிரும். திமுக வெஸ் பாஜகன்னு தான் அந்த போட்டி அங்கே களம் போகும். திமுக அதிகமாக விமர்சனம் பண்ணக்கூடிய கட்சி இது தெரியுமா? அதிமுகவையா? பாஜகவை. அப்படியா? ரெண்டாவது வந்து ஸ்டாலின் அவர்களுடைய செயல்பாடு வந்து நம்ம இந்த இடத்துல சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் அவருக்காக, அவருடைய முகத்துக்காக உழுவ வேண்டிய ஓட்டுகள் அந்த தொகுதியில் தமிழச்சி தங்கப்பண்ணின் அவர்களுக்கு உழுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படியே அண்ணாமலை அவர்களுடைய முகத்திற்கும் உழுவ வேண்டிய ஓட்டுக்கள் இவருக்கு உழுகும். நேயர்களுக்கு வணக்கம். தென்சென்னை பகுதியுடைய கள நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நாம் இப்போ விரிவாக பேசுவோம். சூர்யா வணக்கம். வணக்கம். தென்சென்னை பகுதியில் எனக்கு தெரிஞ்சு அங்கே யார் திரும்பவும் வந்து அங்கே வேட்பாளராக நிற்க போகிறாங்கன்னா, திமுகவிலேருந்து அதே வேட்பாளர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள், அதிமுகவிலேருந்து இவர் ஜெயவர்தன் அவர் நிற்கிறாரு, பாஜகவிலேருந்து எஸ்ஜி சூர்யா அவர்கள் வந்து போட்டியிட போகிறாரு. இந்த 3 பேர் சரிங்களா? இல்லை திமுக வெர்சஸ் பாஜக அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம பேசிட்டு அதுக்கப்புறம் ஏடிஎம்கே பற்றி நம்ம உள்ள பேச. நான் இன்னொன்று சொல்கிறேன் உங்கள்கிட்ட, ஏடிஎம்கே பற்றி பேச வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனால் அவங்க கண்டிப்பாக ஜெயிக்க போகிறதில்ல. அது வந்து வீண் விவாதமாயிரும். திமுக வெஸ் பாஜகன்னு தான் அந்த போட்டி அங்கே களம் போகும். அதனால் பிரயோஜனமான அந்த 2 பற்றி மட்டும் நம்ம பேசினா ரைட்டாக இருக்கும். திமுக பாஜக இந்த 2 பற்றி சொல்லுங்கள், எப்படி இருக்குது உங்களுக்குள்ளாங்க? திமுக சார்பில் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் போட்டியிடுறாங்க. பாஜக சார்பில் வந்துட்டு எஸ்ஜி சூர்யா அவர்கள் வந்து போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. மேக்ஸிமம் அவர் தான் நிற்கிறாரு. ஓகேங்களா? இன்னொரு விஷயம், தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் கடந்த முறை வந்து பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சாரான்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட சரிங்களா. ஏன்னா அதிமுக வந்து யார் வெற்றி பெற்றிருந்தாங்க, 2வது இடத்துல இருந்திருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜெயவர்தன் அப்படின்றவர். அவர் வந்து ஒரு 3,26,649 ஓட்டு வாங்கியிருந்தார். தமிழச்சி தங்கப்பாண்டியன் வந்து 5,64,822 ஓட்டு வாங்கியிருந்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 8% மேலே, 9%. டோட்டல் போலிங் ஆன ஓட்டு, மொத்தம் ஓட்டு எவ்வளோ ஓட்டு விழுந்துச்சுன்னா 11,23,410 ஓட்டு வந்து அங்கே பதிவானது. ஓகே. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய வாக்காளர்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 19,73,533 கிட்டத்தட்ட ஒரு 60% தான் போல. 56% தான். 56% தான் போல ஆயிருக்கு சரிங்களா. இது வந்து ஃபுல்லாக விழுந்துச்சுன்னா வேறு மாதிரி கூட மாறி இருக்கலாம். அதுதான் அது. ஆனால் இந்த தடவை போலிங் கொஞ்சம் அதிகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன் இப்போ வந்து நீங்கள் கேட்டீங்க, இந்த திமுக வெஸ் பாஜக எப்படி போகும் அப்படின்னு கேட்டீங்க. 2மே டஃப்பான ஒரு காம்படிட்டராக தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திமுக வந்து ரெகுலராக வந்து வின் பண்ணக்கூடிய ஒரு தொகுதி அது. அதிமுக ரெகுலராக வின் பண்ணக்கூடிய மோஸ்ட்டாக எல்லா தொகுதியுமே போட்டாங்க. இப்போ வந்து சமீப காலத்தில் அவங்களுடைய செயல்பாடுகள் வந்து பார்த்திங்கன்னா மக்களுடைய மனசுங்களில் வந்து வெறுப்பை உண்டாக்கியிருக்கு. தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் வெற்றி பெற்றதுக்கு காரணமே என்னென்னா, அதிமுக மற்றும் பிஜேபியின் மீதான வெறுப்பு உணர்வுகளை திமுக வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க. அதனால அதிமுக ஓட்டு போட்டிங்கன்னா பாஜக உள்ள ஓட்டு கேட்டாங்க. அப்போ மக்கள் கேட்க தவறிய ஒரே கேள்வி தெரியுமா, பாஜக உள்ள வந்தா என்ன, அது உங்களுக்கு என்ன, அது ஒரு அரசியல் கட்சி, பாஜக உள்ள வந்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்க தவறிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு, அதிமுக ஓட்டு போட்டிங்கன்னா பாஜக உள்ள வந்துடும், திமுக ஓட்டு போட்டிங்கன்னா எங்கள் மூலமாக உள்ள வந்துடும். அவங்க வழியால் வரக்கூடாது, எங்கள் மூலமாக தான் வரணும். இந்த நம்மளுடைய சேனலுடைய சார்பாக வந்துட்டு சில அரசு நிகழ்ச்சியில் போயிட்டு எடுக்க போகிறாங்களா, பைக் போகிறாங்களா. திமுக அதிகமாக விமர்சனம் பண்ணக்கூடிய கட்சி இது தெரியுமா? அதிமுகவையா? பாஜகவை. அப்படியா? பாஜகவை அதிகமாக விமர்சனம் பண்ணுறாங்க. ஸோ எஸ்டி சூர்யா மேட்டருக்கு இப்போ வருவோம். இவருக்கு வந்து அங்கே வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு பார்த்து கேட்டிங்கன்னா, ஓரளவுக்கு மக்கள் வந்து பிஜேபி பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக அவருக்கு வந்து மயிலாப்பூர் தொகுதி வந்து உங்களுக்கும் தெரியும், அந்த தொகுதி எப்படிப்பட்ட தொகுதின்னு. மேக்ஸிமம் அங்கே வந்து கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு 1-2 லட்சம் ஓட்டுகள் அவருக்கு வந்து விழுந்துடும். 5 லட்சம் ஓட்டுகள் வாங்கிட்டாருன்னா பெரும்பான்மை கிட்ட வந்துடுவார். ஏன்னா அதிமுக வர நீங்கள் சொன்ன மாதிரி உள்ளே வராங்களா, இதில் கௌசிக் வந்தான்னு சொல்லிட்டு கமல்ஹாசன் இருக்காரு. ஆனால் அவருக்கு ஓட்டு இருக்கு அங்கே. கடந்த தேர்தலே கிட்டத்தட்ட 1 லட்சம் ஓட்டுக்கு மேலே அவங்க கட்சிக்காரங்க வாங்கினாங்க. நாம் தமிழ். ஆனால் இந்த இடம் நீங்கள் அப்படி யோசிக்கவே கூடாது. கடந்த தேர்தல் அப்படின்றது வந்து மக்கள் வந்து ஒரு மாற்றம் வேணும் அப்படின்றதுக்காக கமலை நம்பி அங்கே ஓட்டு போட்டாங்க. அதுக்கப்புறம் ஓட்டு போடுறதுக்கு இவர் என்னென்ன பண்ணாருன்றது உங்களுக்கு தெரியும். அதனால போய் சொன்னாரு, அப்புறம் விக்ரம் படம் அது இது நடிக்க போயிட்டாரு. இப்போ திரும்பவும் வந்து பார்ட் டைம் ஒர்க்குக்கு வந்திருக்கிறாரு. அதனால மக்கள் இந்த இடம் தெளிவாக இருக்கிறாங்க, கமலுக்கு ஓட்டு போட மாட்டாங்க.
நாம் தமிழர் கட்சி இருக்காங்க. அவங்க வந்து கடந்த முறை ஒரு 50,000 வாக்குகள் வந்து அவங்க வாங்கியிருந்தாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக விழும். தென் சென்னை இந்த தடவை வந்து கொஞ்சம் அதிகமாக உழுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். கிட்டத்தட்ட ரொம்ப பெருசாக வராது. இப்போ 50,000 ஓட்டு வாங்கியிருக்காங்கன்னா ஒரு 80,000 1 லட்சம். அதுவே பெரிய விஷயம் தானே. பெரிய விஷயம் அதான் சொல்கிறேன். அதாவது இவங்க 2 பேரும் ரொம்ப அஃபெக்ட் ஆக்காதுன்னு நான் சொல்கிறேன். ஆனால் அதிமுக வந்து இந்த ஓட்டை 2ஆக்கி பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யார் ஓட்டை சொல்கிறேன்? தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களுடைய ஓட்டை. அவங்கள கடந்த முறை வந்து நான் சொன்ன மாதிரி 5,64,000 ஓட்டு வாங்கியிருந்தாலும் இதில் பாதி ஓட்டு அதிமுக எடுத்துருவாங்க. சரிங்களா? அதிமுகவுக்கு போகிற ஓட்டும் சரி, திமுகவுக்கு விழுக வேண்டிய ஓட்டும் சரி, பாஜகவுக்கு விழுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இவர் பாஜக வெற்றி பெறுவாங்கன்னு நான் சொல்ல வரல, அதே மாதிரி திமுகவும் வெற்றி பெறும் நான் சொல்ல வரல. 2 பேரும் வந்து ஒரு பலமான ஒரு நல்ல ஒரு எப்படி ஒரு ஃபைட் மூவி பார்த்த மாதிரி இருக்கும். நல்லா செம்மையாக இருக்கும் ஃபைட் மாதிரி, அந்த மாதிரி இருக்கும் வச்சுக்கோங்களேன். நல்ல காம்படிட்டர் 2 பேருமே. மக்கள் வந்து எப்படி முடிவு எடுப்பாங்க அப்படின்றத வந்து நம்ம ஒரு இது பார்த்துடணும். சென்னையில் வெள்ளம் வந்துச்சு, இதை போய் சொன்னோம்னாலே ஒட்டு போட மாட்டாங்க. ஆமாம் ஆமாம், சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் நல்ல பாயிண்ட் அவர் சூர்யாவுக்கு. இல்லை இது என்னங்க, இது மக்களுக்கு சொல்ல வேண்டிய பாயிண்ட், அவருக்குன்னு இல்லை. அவரே வந்து நிவாரண பொருள்லாம் கொடுக்க போகும்போது போட்டில் தாங்க போனார் அந்த நேரத்துக்கு. ஆமாம், இது ஒரு பாயிண்ட்டா? இது அவருக்கு மட்டும் இல்லையே, அதிமுக யூஸ் பண்ணலாம், நாம் தமிழர் யூஸ் பண்ணலாம், சுயேட்சையாக நிற்பவர்கள் யூஸ் பண்ணலாம், ஐயா கமலஹாசன் யூஸ் பண்ணலாம். பண்ணாலும் வெட்டு விடுதாது, அது வர செய்ய விட்டுருக்கதை. இது ஒரு பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து எம்பியா நின்று நீங்கள் இந்த தொகுதிக்கு என்னென்ன அவங்க கொண்டு வந்திருக்காங்கன்ற ஒரு கேள்வி வச்சா சிக்கல் இருக்குது. யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களுக்கு. இந்த பொதுவாக அந்த எம்பி கேண்டிடேட்டாக நிற்கிறவங்க ஃபுல்லாக என்ன நல்லது பண்ணாங்கன்றதெல்லாம் நீங்கள் தனியாக ஒரு PDF படித்தா தான் உங்களுக்கே தெரியும். ஆமாம், தொகுதி மக்களுக்குலாம் தெரிய வாய்ப்பு இல்லை. சட்டமன்ற எம்எல்ஏ பண்ணுறாருனா ஒரு ஆள் அவர் கல்வெட்டு என்னமோ ஒன்று சம்திங் இருக்கும். அதே மாதிரி இது எம்பி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ஒட்டி தான் வெளியே வருவாங்க, இல்லாட்டி டெல்லியில் தான் இருப்பாங்க. எலெக்ஷன் ஒட்டி தான் வெளியே வருவாங்க. ஸோ அந்த கேட்டகரியில் அதுலேருந்து நான் விதிவிலக்கு இல்லை அப்படின்ற மாதிரி தான் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களும் செயல்பாடு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் 3 வருட கால திமுகவின் ஆட்சியில் மக்கள் எல்லாம் கொஞ்சம் காண்டாகி தான் இருக்காங்க. இல்லை நிறையாவே இருக்குது. இப்போ போடுறது வந்து நாடாளுமன்ற தேர்தல் வாக்கா இல்லாட்டி சட்டமன்ற தேர்தல் வாக்கான்ற அந்த வித்தியாசம் கூட தெரியாமல் போட்டு கணக்கு போட்டு அப்படின்னு சொல்லி குத்திடுவாங்க. ஸோ அந்த அளவு வெறுப்பில் இருக்காங்கன்றதை நான் சொல்ல வரேன். வெற்றி வாய்ப்பு வந்து 2 பேருக்குமே ஈக்குவலாக தான் இருக்குது. பார்ப்போம் கலா வந்து அரசியல் வந்து அந்த தேர்தல் நேரத்தில் எப்படி மாறும் அப்படின்றது. 2வது வந்து ஸ்டாலின் அவர்களுடைய செயல்பாடு வந்து நம்ம இந்த இடத்துல சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் அவருக்காக அவருடைய முகத்திற்காக உழுவ வேண்டிய ஓட்டுகள் அந்த தொகுதியில் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களுக்கு உழுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படியே அண்ணாமலை அவர்களுடைய முகத்திற்கும் உழுக வேண்டிய ஓட்டுக்கள் இவருக்கு உழுகும். ஆமாம், சரிங்களா? கூடுதலாக சொல்லணும்னா மோடி அவர்கள் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போகிறாரு, திரும்ப வர போகிறாரு. நம்ம சேனலில் தான் முதல் நீங்கள் சொன்னீங்க 4ஆம் தேதி வருவாருன்னு. ஆமாம், அதே மாதிரி வந்தார். இந்த சேனல்லையுமே சொல்லலை, நம்ம சேனல் தான் முதல் சொன்னீங்க 4ஆம் தேதி வர போகிறான்ற அப்டேட்டை. அதே மாதிரி வந்தார். அதே மாதிரி இன்னொருத்தர் சொல்கிறீங்க வருவாருன்னு சொல்கிறீங்க. வராரு. இன்னொன்று இங்கே மோடி அவர்கள் ஸ்டாலின் அவர்களுக்கான உழுக வேண்டிய ஓட்டுகள் இவங்களுக்கு உழுகுதா, அண்ணாமலை அவர்களுக்கு உழுக வேண்டிய ஓட்டுகள் இந்த ஸ்டேஸ்வரி அவர்களுக்கு உழுகுதா? அதே மாதிரி மோடி அவர்களுடைய முகமும் இருக்குது. அவருக்கு அவர் வந்துட்டு போகிற காரணம் ரீசனை தான் அவருக்காக உழுக வேண்டிய ஓட்டுகளும் பாஜகவுடைய வேட்பாளர்களுக்கு உழுக தான் செய்யும். ஸோ எப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 50% வாய்ப்புகள் இருக்குது. இதில் யார் கரெக்டாக அந்த டைமிங் பார்த்து பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் விஷயம். பார்ப்போம், பொறுத்து இருந்து பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத. நன்றி சூர்யா. நன்றி.